வணக்கம் நண்பா. எல்லாம் தெரியும் என்று நினைப்பவர்களை விட என்னால் முடியும் என்று நினைப்பவர்களே வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் புதிதாய் கற்கும் ஒரு வாய்ப்பை இழக்கிறான். புதிதாய் கற்க ஆர்வம் உள்ள ஒரு மனிதனே வாழ்க்கையை புதிய ஒரு கோணத்தில் பார்க்கிறான். தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்க்கையை நகர்த்துகிறான், வெற்றியடைகிறான். எனவே தன்னம்பிக்கையுடன் என்னால் முடியும் என்று நினைக்க தொடங்குங்கள். வெற்றி உங்கள் கைகளில். ஒருவன் பணத்தால் பொருட்களை வாங்கலாம், உடல் நலத்தை வாங்க முடியாது. பணத்தை விட உடலை தான் அதிகம் பாதுகாக்க வேண்டும். உடல் சரி இல்லை என்றால் பணத்தை வைத்து எதுவும் செய்ய முடியாது. எனவே தேவைக்கு மட்டும் சம்பாதித்துவிட்டு நிம்மதியாக வாழ்ந்து உடல் நலத்தை காப்பாற்றுங்கள். அப்படி வாழும் வாழ்க்கையே கடைசி வரை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஒரு மனிதன் தனக்குள் துக்கத்தை வைத்துக்கொண்டு புன்னகை மூலம் தான் மகிழ்ச்சியாக இருப்பது போல் காண்பிக்க முடியும். ஆனால் அவன் மனதில் உள்ள வலிகளை அவன் அனுபவிக்கத்தான் வேண்டும். ஒரு மனிதன் தான் மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடிக்க முடியும், ஆனால் வாழ முடியாது. உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக மாறுவதற்கு அவனுக்கு தெளிவு வேண்டும். அவன் மனதில் தோன்றும் போராட்டங்களை தவிர்த்து அவன் மகிழ்ச்சியாக வாழ பழக்க வேண்டும். உன்னை ஒருவன் ஒருமுறை அடித்தால் அது அவனுடைய தவறு. உன்னை புரிந்து கொள்ளாமல் அப்படி நடந்திருக்கலாம் என்று கூறலாம். ஆனால் இரண்டாவது முறையும் நீ அவனிடம் அடி வாங்கினால் அது உன்னிடம் தவறு. ஒன்று அவன் சரி இல்லை என்று விலக வேண்டும், அல்லது அவனை திருப்பி அடித்து நீ கோழை அல்ல வீரன் என்று காட்டு. அப்பொழுதுதான் மீண்டும் உன்மேல் கை வைக்க அஞ்சுவார்கள். வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. சில சமயம் வாழ்க்கை கடினமாக தோன்றுகிறது, சில சமயம் வாழ்க்கை சுலபமாக தோன்றுகிறது. வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் எளிமையாகலாம், மீண்டும் கடினமாகலாம். இரண்டையுமே கையாள தெரிந்தவன்தான் நிம்மதியாக வாழ்கிறான். ஒருவன் உன்னை அவமானப்படுத்துகிறான் என்றால் மீண்டும் அவனை அவமானப்படுத்த நினைக்க கூடாது. மீண்டும் உன்னை அவமானப்படுத்த முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் உயர வேண்டும். திருப்பி அடிப்பதை விட உன்னை அடிக்கவே முடியாது என்ற நிலைக்கு உயர்வதே மாபெரும் வெற்றி. நீயாக கற்று தெரிந்து கொண்டால் அதன் பெயர் கல்வி. வாழ்க்கை அதுவாக கற்றுத்தருவதை அடிபட்டு கற்றுக்கொள்வது அனுபவம். ஒருவனுக்கு கற்றது மறந்தாலும் பட்டது என்றும் மறக்காது. நீ துன்பத்தில் இருக்கும்போது கடவுளே நேரில் வந்து உனக்கு உதவ மாட்டார். மாறாக நல்ல குணம் படைத்த மனிதர் ஒருவரையே அனுப்பி வைப்பார். எனவே நல்ல குணம் படைத்த மனிதர்களின் நட்பை என்றுமே கைவிடக்கூடாது. இந்த உலகம் நீ செய்யும் தவறுகளையே பார்க்கிறது. உன் உழைப்பையும் உன் வலிகளையும் உன் வேதனைகளையும் பார்ப்பதில்லை. எனவே செய்யும் வேலையை கவனமாக செய்ய வேண்டும். நீங்கள் பிரச்சினையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள். அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம், அவ்வளவுதான். வருத்தப்படாமல் அதை கடந்து வருவதை பற்றிய முயற்சியில் மட்டும்தான் உங்கள் சக்தியை செலவிட வேண்டும். முற்பாதியில் காலத்தை நாம் ஓடவிட்டால் பிற்பாதியில் காலம் நம்மை நிற்க நேரமில்லாமல் ஓடவிட்டுவிடும். எனவே நேரத்தை வீணாக்காதீர்கள். இங்கு உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே அதிகம். எனவே வாழ்க்கையை வாழ்வதற்கு மட்டும் உழைத்துவிட்டு இந்த உலகத்தை அனுபவித்து வாழத் தொடங்குங்கள். இருந்தால் உறவு, இறந்தால் நினைவு, அவ்வளவுதான் வாழ்க்கை. இருக்கும் வரை நல்லவராக வாழ பழகுங்கள். அப்பொழுதுதான் என்றும் மனிதர்களின் மனதில் நிலையாக வாழ முடியும். காலம் கனிந்து வரும் என்று எதிர்பார்க்காதே. உனது உழைப்பு இல்லை என்றால் முன்னேற முடியாது. உழைப்பே உயர்வு தரும், உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். ஒரு தவறை தெரியாமல் செய்தால் அது பிழை, தெரிந்தே செய்தால் அது குற்றம். நல்லது செய்வது போல் நடித்து ஒருவருக்கு தவறு செய்தால் அதுதான் துரோகம். என்றுமே துரோகத்தை மட்டும் மற்றவர்களுக்கு செய்துவிடாதீர்கள். அது மாபெரும் பாவம்.